மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக உள்ளதால் அதனை கடுமையாக எதிர்த்தோம் என்றார். குடும்ப குலத்தொழிலை ஊக்குவித்து வெளி உலகையே காணாமல் இருக்கச் செய்கிறது பாஜக என்றும், விஸ்வகர்மா திட்டத்தில் தமிழகம் குறிப்பிட்ட 3 மாற்றங்களை மத்திய அரசு நிராகரித்துவிட்டது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது என்றும், அதற்கு மாற்றாக தமிழக அரசு கொண்டு வந்திருப்பதுதான் கலைஞர் கைவினை திட்டம் என்றும் அவர் அப்போது கூறினார். பாஜக என்ன நினைக்குது? குடும்ப தொழில பயிற்சி கொடுத்து அவங்களை வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்குது. அதுவும் சாதிய வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்திய சமூகத்துல இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இத மனசாட்சி உள்ள ஒருத்தர் எப்படி பொறுத்துக்க முடியும்? அதுவும் 1950களில் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து களம் கண்ட தமிழ்நாடு இதை அனுமதிக்குமா? அந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அதில் நான் குறிப்பிட்டது, முதல் மாற்றம், விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டிருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாத்தணும். அடுத்து 2வது மாற்றம், விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்ப 18 35 உயர்த்தணும். அடுத்து 3வது மாற்றம், கிராமப்புறங்கள்ல பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் இருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றணும். ஆனா மிக மிக முக்கியமான இந்த 3 மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுத்துட்டாங்க. எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய MSME துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்க தெரிவிச்சிட்டோம்.